இருக்குது. ரொம்ப அசிங்கம், ரொம்ப கேவலம், ரொம்ப ரிஜிட்டாக, மண்ணியார்த்தனமாக தமிழக சட்டமன்றம் வந்து தொடர்ந்து செயல்பட்டு அனைவருக்கு சமூக நீதி சமத்துவன்ற வார்த்தையை, திராவிட மாடல்ன்ற வார்த்தையெல்லாம் சமீபத்தில் ரொம்ப அதிக முழக்கங்கள் இருக்குங்க. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு என்னத்திற்காக அவங்க பயப்படணும்? செந்தில் பாலாகிய உள்ளுக்குள்ள அடைச்சது வந்து அநேகமாக டாஸ்மார்க்குக்காகத்தான் இருக்கும். வேல்முருகனை நடத்துகிற விதம் வந்து அவருடைய தன்மானத்தை வந்து உரசி பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த அறம் திரைப்படத்தில் கொடுக்கப்பட்ட விருதை திருப்பி தருகிறார். மதுவதனியை நோக்கி அவர் நீங்களாம் களத்துக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளரும் அறம் இணைய இதழின் ஆசிரியருமான திரு சாவித்திரி கண்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் சமீபத்தில் சட்டசபை நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து 2 நிகழ்ச்சிகள் எதிர்க்கட்சி கொஞ்சம் ஆவேசமாக அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றி பேசினாங்க. அப்போ நீங்கள் வந்து பயந்து ஓடாதீங்க, நீங்கள் நின்று கேட்டுட்டு போங்க அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். அந்த ஒரு செய்தி. அதே மாதிரி திரு வேல்முருகன் அவர்களுக்கு நிகழ்ந்த விஷயம், அவரை வந்து முதலமைச்சர் அதிக பிரசங்கின்னு வர்ணிக்கிறாரு. அதே போல் திரு சேகர்பாபு அவர்கள் முந்திரி கொட்டை நீங்கள் அப்படி பேசாதீங்க அப்படின்னாரு. அது வந்து தன்னோட இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி அவர் பேசும்போது ஒரு முன்னால் போய் கருத்தை கேட்கறதுக்கு அவர் விரைவாக செயல்படுறார். பாராளுமன்றத்துலேயும் அவர் வெளியில் வந்து அப்படி தான் சொல்கிறார். பாராளுமன்றத்தில் இப்படி தானே நீங்கள் எல்லோரும் எம்பிக்கள் பண்ணுறீங்க, நான் இப்படி பண்ணுறேனே, அப்போ என்னையே இப்படி நடத்துகிறீங்க. அப்போது இந்த இப்போ கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் திரு அப்பாவு மீதும் வந்தது. இந்த சட்டசபை நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க சார்? இங்கே நீங்கள் வந்து ஒப்பீட்டளவில் நான் வெளிப்படையாக சொல்லணும்னு கேட்டால், பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களுக்கு பேச கிடைக்கிற ஜனநாயகம் வந்து சட்டமன்றங்களில் கிடைக்கிறது இல்லை. குறிப்பாக தமிழக சட்டமன்றங்களில் கிடைக்கிறது. அது ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் சரி, கலைஞருடைய ஆட்சி காலத்துலேயும் சரி, இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர்களை புகழ்ந்து பேசணும். விமர்சனங்களை வச்சா இவங்க கட்சி ஆட்கள் வந்து எகிரி அவங்கள அவமானப்படுத்துவாங்க, பேசப்படாமல் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, சபாநாயகரை தடுத்துருவாங்க. இது வந்து தொடர்ச்சியாக நடக்குது. இப்போ நீங்கள் வந்து திமுக எம்பிக்கள் வந்து பிஜேபி எதிர்த்து எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக, எவ்வளவு நீண்ட நெடிய ஒரு உரையை ஆற்றுறாங்கன்னு பார்க்க முடியும். சு வெங்கடேசன் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்க முடியுது. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்க முடியுது. இது மாதிரியான ஒரு உரையை வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வேறு எந்த உறுப்பினர்களுக்கும் பேசுவதற்கு அனுமதி தந்துட மாட்டாங்க. அது வந்து நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர்ன்றதுனால ஓரளவுக்கு எடப்பாடியை பேசுகிறதுக்கு அனுமதிப்பாங்களே தவிர மற்றவர்களே அந்தளவுக்கு கூட அனுமதிக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு பூஜிக்கக்கூடிய, ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு தலைவராக வந்து முதலமைச்சரை பார்க்குறாங்க. அது வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு எழுதப்படாத ஒரு நீதியாக இங்கே இருக்குது. ரொம்ப அசிங்கம், ரொம்ப கேவலம், ரொம்ப ரிஜிட்டாக, மண்ணியார்த்தனமாக தமிழக சட்டமன்றம் வந்து தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் வந்து திமுக எம்பியாக போயிருக்கிறாங்க. நீங்கள் 50 வருஷமாக நீங்கள் அங்கே போயிருக்கிறீங்க. அந்த டெமோக்ரஸியை பார்க்குறீங்கல்ல. மோடியும் அமித்ஷாவும் போட்டு கிளின்னு கிழிக்கிறீங்கல்ல. ஏன் ஸ்டாலினை பேசுனா மட்டும் உங்களுக்கு இவ்வளோ? இப்போ திரு வேல்முருகன் அவர்கள் வந்து கூட்டணி வரிசையில் தானே இருக்கிறார். அவர் ஒன்றும் எதிர்க்கட்சி வரிசையில் இல்லையே. நீங்கள் வேல்முருகனுடைய பேச்சில் வந்து 100% நான் உடன்படுறேன். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, என்ன வேலை வாய்ப்பு. ஆமாம், வட இந்தியர்கள் வந்து இங்கே குவிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்பான எந்த அவேர்னஸும் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க. அரசு பணியிடங்களுக்கு வந்து தமிழர்களுக்கான வாய்ப்பு வந்து பறிபோய்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்களை அவர் கவனப்படுத்துகிறாரு. இதில் வந்து நீங்கள் பொறுப்பாக இல்லை, கவனமாக இல்லைன்றது 100% உண்மை. அவர் பேசுகிறத உங்களால் தாங்க முடியல. ரெண்டாவதாக ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றதை வந்து தெலுங்கானாவில் பண்ண முடியுது, பீகாரில் பண்ணி முடிச்சிட்டாங்க. பீகாரில் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பண்ண மறுக்கிறீங்க. உங்களுக்கு அதில் வந்து ஒரு பயம் இருக்குது. ஒருவேளை மத்திய அரசு நீ பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இவனை மிரட்டிட்டாங்களா, அதுவும் தெரியல. எதிர்கட்சிகள் இங்கே சரியில்லை. இல்லை, பயம்ன்ற வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க. அனைவருக்கு சமூக நீதி சமத்துவன்ற வார்த்தையை, திராவிட மாடல்ன்ற வார்த்தையெல்லாம் சமீபத்தில் ரொம்ப அதிக முழக்கங்கள் இருக்குங்க. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு என்னத்திற்காக அவங்க பயப்படணும்? சார், இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது இதாக ஆயிடுச்சுன்னா, ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணிக்கைக்கு நீங்கள் ஒதுக்குங்கன்னு கேட்டுட்டாங்கன்னா அது கொடுக்கறது கொஞ்சம் சிரமம். இப்போ ஒட்டுமொத்தமாக பிசி எம்பிசின்னு ஒதுக்கி கொடுக்கறதுன்றது வந்து ஒரு ஆரோக்கியமான அம்சம். ரொம்ப உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் நோண்டி எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து மனக்கசப்பு ஏற்படுத்தும். எல்லா சாதிக்கும் நீங்கள் விரோதமாக மாறிடுவீங்க.
சரியா? ஒரு பிசி எம்பிசி சக ஈக்குவலாக இருக்கக்கூடியவர்களோட நீங்கள் வந்து உங்களுடைய போட்டியை வந்து வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 20% எனக்கு 10.5% நீங்கள் கேட்குறீங்க. அந்த 20% இருக்கிறவங்கள வன்னியர்கள், தேவர்கள், கம்யூனிட்டி, கல்லர், மறவர், இந்த மாதிரியான நாவிதர்கள் கூட அதில் தான் ஒரு எம்பிசியில் தான் வர்றாங்க. குயவர், நாவிதர். உங்களை விட ரொம்ப அடித்தட்டில் இருக்கிறவங்களும் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட நீங்கள் சேர்ந்து அதை வந்து பகிர்ந்துக்க முடியல, எனக்கு தனியாக கொடு அப்படின்றத வந்து இது மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா சிரமமாயிரும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான போக்கு இருக்குது பார்த்தீங்களா? குறிப்பாக ராமதாஸ் அந்த மாதிரி பேசுகிறது வந்து இவங்களுக்கு ஒரு அச்ச நிலையை கொடுக்குது. ராமதாஸ்க்கு எடுத்து கொடுத்துட்டா அந்த பக்கம் வந்து அந்த கல்லர், மரவ, அந்த தேவர் கம்யூனிட்டி வந்து அவங்க கோவப்படுவாங்க. கிட்டத்தட்ட 60 கம்யூனிட்டி அந்த பக்கம் இருக்கிறாங்க. அப்போ இது மாதிரியான ஒரு நுட்பமான பிரச்சனைகள்லாம் வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். எப்பா நான் தனித்தனியாலாம் கொடுக்க மாட்டேன், ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ தெலுங்கானாவில் பிசி எம்பிசி அந்த ஒதுக்கீடு டிஃப்ரென்சியேஷன் ஆனதே தவிர குறிப்பிட்ட சாதிகளுக்கான இடஒதுக்கீடுன்னு அங்கே அமையல. புரியுதுங்களா? அப்படி ரொம்ப தனித்தனியாக முதலியாருக்கு இத்தனை இது, பிராமணிக்கு இவ்வளோன்னு தனித்தனியாக நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ரெண்டாவது அரசு வேலைவாய்ப்பை இப்போ காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை குறித்து பேச வேண்டியது தான் ரொம்ப முக்கியத்துவமான விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து சமூகம் வந்து என்ன தளத்தில் இருக்குது, எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்ற ஒரு புரிதலுக்கு வேணால் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக அரசியல் ஆதாயத்தை அடைவதற்கான ஒரு முயற்சிகள் இருக்கும்போது அந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்றது பல சிக்கல்களில் போய் முடிஞ்சிடும், பல விரோதங்களில் போய் முடிஞ்சிடும். அதனால திமுக அச்சப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த கருத்துக்களை அவர் பேசுவதில் என்ன சட்டமன்றத்தில் திரு வேல்முருகன் அவர்கள் எதிரொலிப்பதனாலேயே உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதா? அவர் திரு அப்பாவை அவர்கள் கையாளுகிற முறையை நீங்கள் எப்படி? இல்லை சார், இவங்க வந்து கட்டுப்பட்டித்தனமாக இருக்கிறாங்க. அவர் வந்து கத்திட்டு போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகிப்போச்சு? அவர் முன்னாடி வந்து பேசுகிறார், ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசுகிறாருன்னு அடிச்சிட்டார். அவங்கள முன்னாடி வந்து அவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார். ஒரு உறுப்பினருக்கு மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்தை பேச விடுறதில்ல, உணர்ச்சி பூர்வமாக அவர் வந்து பேசுகிறாரு. நீங்கள் சரியாக அவருக்கு வந்து டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பல முறை அவர் வந்து இதை சொல்லியிருக்காரு. அப்பாவை வந்து அடக்கி வைக்கிறாரு. அப்படி பேசாதீங்க, இப்படி சொல்லுங்க, சீக்கிரம் முடிங்க அப்படின்னு, சீக்கிரம் முடிங்கன்னு சொல்கிறது. பொய் பேசுறீங்கன்னு சொல்லக்கூடாதான், உண்மைக்கு புறம்பான்ற வார்த்தையை சொல்லுங்க. பொய்யன்னு சொல்லக்கூடாது சார். அது அவை ஏன் பொய்யான்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன அப்படி என்ன உங்களுக்கு தலையில் என்ன பெருசாக, அந்த அவையில் என்ன பெரிய உங்களுக்கு பெரிய இது மரியாதை? அவை பொய் பேசுகிறது தப்பு இல்லை, ஆனால் பொய்யன்னு சொன்னால் தப்பாக போயிடுது அவங்களுக்கு. அதாவது இவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்றம் அப்படின்றத வந்து ஒரு அடிமை கூடாரமாக மாற்ற பார்க்குறாங்க. இப்போ வேல்முருகன் அவர்களை பொறுத்தளவில் ரொம்ப உணர்ச்சிகரமானவர். அவர் ஒரு தப்புன்னு நினச்சா அந்த தப்பை உறுதியாக தட்டி கேட்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர். ஆனால் அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே ஃப்ரம் ஃபஸ்ட்டு இயர்லேருந்தே இந்த பிரச்சனை இருக்கார். நிறைய வந்து இந்த ஆட்சியினுடைய அநீதிகளை வந்து அவர் வந்து மற்ற கூட்டணி கட்சிகள் போல இல்லாமல் அவ்வப்போது தட்டி கேட்டுறார். அதனால என்ன அவர் தொகுதிக்கான நன்மைகளை கூட செய்யறதில்ல. அவர் காலேஜ் கேட்டாங்க, பிஜேபி கேட்குறாங்க, தராங்க, எனக்கு தரல அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவரை தள்ளிட்டாங்க. ஸோ அது வந்து இந்த விஷயத்தை பொறுத்தளவில் வேல்முருகன் அவருடைய நடவடிக்கையை நான் முழுமையாக, பேச்சையும் நடவடிக்கையும் முழுமையாக நான் ஆதரிக்கிறேன். இது வந்து ஒரு கூட்டணி பிளவுக்கோ ஒரு மாற்றத்திற்கோ உருவாக்கிடுமா? வாய்ப்பு இருக்குது, நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க வேல்முருகனை நடத்துகிற விதம் வந்து அவருடைய தன்மானத்தை வந்து உரசி பார்க்குற மாதிரி இருக்குது. நிச்சயமாக இவங்க வந்து பிஎம்கேவோடையும் துண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிஎம்கேவும் இங்கே துண்டு போடுது, இவர்களும் அங்கே நூல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. தேமுதிகவோடையும் இருக்கிறதா இப்போ கேள்விப்படுறோம். ஆமாம், தேமுதிகவையும் அழுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. ஏன் இந்த மாதிரியான முயற்சி பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் விசிக்கு அதிருப்தியாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் அதிருப்தியாக இருக்காங்க. இவங்க கலந்துக்கிட்டு போனாங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு கட்சிகளை வந்து நம்ம இழுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. அதனால் வந்து ஆளுங்கட்சி வந்து ஒரு வலையை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிஎம்கே உள்ளுக்குள்ளே வந்து அந்த இடத்துல வந்து வேல்முருகனால் இருக்க முடியாது. அவர் ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒரு கட்சிக்கு தான் போகணும்.
அதனால் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் இவங்களுக்கு வந்து நம்மளை காட்டிலும் இவங்க டாக்டர் கிட்ட தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்கன்றதையும் அதையும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. அதனால் அவர் நியாயங்களை வந்து பேசி தப்பதை தட்டி கேட்டுக்கலாம், கூட்டணின்னு வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. இப்போ சமீபத்தில் இடி ரெய்டு டாஸ்மாகில் நடந்ததை பார்த்துருப்பீங்க. அது தொடர்பாக இப்போது மத்திய அரசு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை, இது டெல்லி சத்தீஸ்கர் போல் ஒரு பெரிய அளவில் கைதுகள் நடக்கும் அப்படின்லாம் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது நாடகம், நீங்கள் உங்ககிட்ட இவ்வளோ பெரிய அதிகார இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் ஏதோ நாடகம் நடத்துகிறீங்க அப்படின்றாரு. அதை அவர் ரொம்ப, நீங்கள் நடிகர்ன்ற வகையில் இருந்துட்டு சினிமாவில் இப்படி டான்ஸ் ஆடுறீங்க, படத்தில் குடிக்கிறீங்க, நீங்கள் இது சொல்வதற்கு சரியா இல்லை அப்படின்ற விமர்சனமும் வைக்கிறாரு. ஆனால் இந்த ஊழல் நடைபெற்றிருக்கிற விதம் நாடறியும், இந்த இடி நடந்துக்கிற விதம், இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த இடி ரெய்டுன்றது வந்து டாஸ்மார்க்கில் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபுல்ஃப்ளெஜ்டாக நடந்தது. தொடர்ந்து 3 months நடந்தது. எல்லா இடங்களையும் சோதனை பண்ணாங்க. அப்போவுமே விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த விதமான கேஸும் பதிவு பண்ணலை. செந்தில் பாலாஜியை உள்ளுக்குள்ளே அடைச்சது வந்து அநேகமாக டாஸ்மார்க்குக்காகத்தான் இருக்கும். ஆனால் அந்த உண்மையை அவங்க மறைச்சு அந்த டிரான்ஸ்போர்ட் கேஸ் சொல்லியிருந்தாங்க. டிரான்ஸ்போர்ட்டு அதில் வந்து வேலை கொடுப்பதற்காக காசு வாங்கின விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மை வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலையும் நடக்காத அளவுக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் ஊழல் கரை புரண்டு ஓடுகிறது. அவங்க ஆரம்பத்திலே இதை வந்து பிஜேபி வந்து மோப்பம் பிடிச்சிட்டாங்க. ஊழல்னு சாதாரண ஊழல் கிடையாது. உற்பத்தியாகக்கூடிய மதுவில் கிட்டத்தட்ட 35 to 40% மது. 100 ரூபாய்க்கு நீங்கள் மது விற்றீங்கன்னா அதில் 82 ரூபாய் அரசுக்கு வரியாக போகுது. அந்த 82 ரூபாயை வரியாக கட்டாமல் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறதா இருந்தால் எவ்வளோ பெரிய லாபத்தை நீங்கள் அடைகிறீங்க, யோசித்து பாருங்கள். அந்த லாபத்தை ஆட்சியாளர்கள் கிட்டத்தட்ட 35 to 40% சரக்குகள் அதை கலால் வரி கட்டாமல் டைரெக்டாக கட்டாமல் கணக்கில் காட்டாமல் விற்பனை செய்வதன் மூலமாக பெறுகிறார்கள் என்பது இடி ரெய்டு நடத்தின போது பத்திரிகைகளுக்கு கசிவிடப்பட்டு பல பத்திரிகைகளும் செய்தியாகவே வந்தது. இது மாதிரி கிட்டத்தட்ட உள்ள % மது வந்து போய்க்கிறதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு வந்துச்சு. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஊழலினுடைய தொகை வந்து பல்லாயிரம் கோடிகளாக இருக்கும், சாதாரண தொகையாக இருக்காது. இந்த 4 வருடத்தில் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு குறையாது. அண்ணாமலை அவர்களே 40,000 கோடி சொல்கிறாரு. ஆகும், வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு முறை வந்து ஒரு ஆடியோ லீக்கேஜ் ஆச்சு. யார், பிடிஆர் பழனிவேல்ராஜன் நிதியமைச்சராக இருந்த காலகட்டத்தில் டாஸ்மார்க்கு பில்லே அவங்க கொடுக்கறதில்ல. பல்வேறு விதம் ஓப்பனாக ஹிண்டுலேயே சொன்னார், தேர் இஸ் 20% லீக்கேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம், அப்போ வந்து அன்றைக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடிக்கு வந்து இவங்களால வந்து கணக்கு காட்ட முடியல அப்படின்னு சொல்லி அவர் நிதியமைச்சராக இருக்கிறவரே சொல்லியிருக்கிறார். அதனால் அவருக்கு அந்த பதவியே பறிபோயிடுச்சு. அப்போ கன்ஃபார்மாக ஊழல் நடக்குது. அதை வந்து பிஜேபி மோப்பம் முடித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஐடி ரைடு நடத்தி அதை வெளிப்படுத்தாமல், சரி இடி ரைடு நடத்தி அதை வெளிப்படுத்தாமல் இவங்க வந்து ஒரு மறைமுகமான ஒரு பேரத்தை பேசுகிறார்களோ, அதை ட்ராப் பண்ணுறாங்களே ஒழிய அதை அம்பலப்படுத்த வேண்டிய திட்டம் அம்பலப்படுத்தி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். நடவடிக்கை எடுத்திருந்தால் முதலமைச்சரும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் சிறை கம்பியை எண்ணியிருப்பார்கள். ஆனால் அவ்விதமான நடவடிக்கை இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன அவங்க மேலெல்லாம் பாஞ்ச மாதிரியான ஒரு நடவடிக்கை இங்கே வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் வந்து மிகுந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து இவங்க வந்து சும்மா இவங்க இதெல்லாம் ஊழல் தான், உண்மையான சண்டை கிடையாது. நான் வந்து உன்னை கடுமையாக திட்டிக்கிறேன், நீ என்னை கடுமையாக திட்டிக்கோ. ஏன்னா நம்ம 2 பேரும் அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் ரொம்ப வித்தியாசமானவங்க. ஆனால் என்னுடைய திட்டங்களை, சட்டத்திட்டங்களை, கொள்கைகளை நீ கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற, எல்லா விஷயங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற, அது போதும் எனக்கு. வெளியில் வந்து நீ எதிர்க்கிற மாதிரி நீ எவ்வளோ வேணால் திட்டிக்க, ஃபாலோ பண்ணிக்க. ஏன்னா அப்போ தான் மக்கள் ஒன்றை நம்புவாங்க. நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படி நீ பண்ணாட்டி நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு உன்னை சந்தேகப்பட்டுருவாங்க. அதனால் நீ அந்த மாதிரி பேசிக்கோ.
அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சார் தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவும் இதை பேசாது. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இவங்க அதை விட பல மடங்கு அதிகமாக பண்ணுறாங்கன்றதை தவிர அவங்களும் ஊழல் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் அவங்க வந்து தாலி கட்டின மனைவியை விட ரொம்ப கொத்தடிமையாக வந்து என்ன அந்த காலத்து புராண காலத்து பதிவிரதைகள் போல என்ன சத்தம் இல்லாமல் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எல்லா விதமான அநீதிகளையும் அவங்களுக்கு கிடைக்கிற எம்எல்ஏ சீட்டுகளுக்காக இவங்க தாரை வாத்துட்டு அமைதி காக்கிறாங்க. அப்போ மக்கள் சார்பாக பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. தனிப்பட்ட சில நபர்கள் பேசுனாங்கன்னா இப்போ கோபி நயினார் பேசினார். அவரை வந்து என்ன மாதிரி முத்திரை குத்தி தனிமைப்படுத்துகிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் தன்னுடைய இந்த திராவிட அப்படி இருக்கிற அந்த கோபம் வந்து அவர் திராவிட கழகத்தின் மீது அவருக்கு வருது. அந்த அறம் திரைப்படத்தில் கொடுக்கப்பட்ட விருதை திருப்பி தருகிறார். மதுவதனியை நோக்கி அவர் நீங்களாம் களத்துக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு வந்து இவருடைய விசிகாவில் இவருடைய பார்ட்டிசிபெண்ட் இருக்குது, வழக்கு போடுறாங்க. அப்போ அரசை நோக்கி பேசாமல் அவர் திராவிட கழகத்தை நோக்கி பேசுவது சரியா? இல்லை சார், திராவிடர் கழகம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் வந்து அவங்க வந்து பேச வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்களை பேசுகிறது. குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கையை இந்துத்துவாவுடைய அத்தனை அம்சங்களையும் வந்து பள்ளி கல்வியிலையும் உயர்கல்வியிலையும் திமுக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து திராவிட கழக தலைவரிடம் வந்து தெளிவாக கல்வியாளர்கள் எடுத்து சொல்லிய பிற்பாடும் அவர் வந்து பேச மறுக்கிறார். அதே மாதிரி பெரியார் வந்து சாதி சமயமற்ற ஒரு சமூகத்துக்கு பாடுபட்டவர். தமிழ்நாட்டில் தலித் மேலே நிகழ்த்தப்படுகின்ற எந்த கொடுமைகளுக்கும் வந்து திராவிடர் கழகம் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து அதிகாரத்தை சார்ந்து ஒரு தங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற மனநிலையில் இவங்க ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. வெளிப்பூச்சுக்கு பெரியாருடைய கொள்கைகளை பேசுவாங்களே தவிர பெரியாருடைய கொள்கைகளை நடைமுறையில் அவர்கள் செயல்படுத்துபவர்கள் அல்ல. நீங்கள் பெரியாருடைய கொள்கைகளை பேசுவதல்ல, பெரியாருடைய கொள்கையை வந்து வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்களாக இருக்கணும். பெரியாருடைய கொள்கையை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பவராக இருந்தால் ஆளுங்கட்சி வந்து அப்பப்போ தட்டி கேட்கணும், வழி நடத்தணும், செய்கிற தவறுகளை வந்து சுட்டி காட்டணும். அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, உன்னதமான ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் பண்ணுறதில்ல. அவங்க ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்களாம் மாறிடுவாங்க, கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாலும் மாறிடுவாங்க, ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாலும் மாறிடுவாங்க, நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் விஜய்க்கு ஆதரவாக மாறுவாங்க. இது தினத்தந்தி பத்திரிக்கை மாதிரி இல்லை. அவங்க கடுமையாக பேசுகிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த அவருடைய ஸ்டாலின் குரல் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கூட அவங்க விஜய் அவர்களையும் திரு சீமான் அவர்களையும் கடுமையாக பேசியிருக்காங்க. விஜயும் சீமானையும் பேசி என்ன பிரயோஜனம்? ஆட்சியில் இருக்கிறவங்க பிஜேபியுடைய கொள்கை திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மாநிலத்தில். அதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டாமா? அதை நீங்கள் சொல்ல வேண்டாமா? அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்லியிருக்கணும் தானே, அதை சொல்ல மறுக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதை, அவங்களுக்கான அந்த பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு உயர்ந்த பெரியாருடைய இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் ஒரு சமூக புரட்சியாளர், அவருடைய இயக்கம்ன்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய தொங்கு சதையாக நீங்கள் இத்தனைக்கு எம்பிஎம்எல்ஏ சீட்டு வாங்க போகிறது கிடையாது. அப்போ ஏன் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க? இது தேவையற்ற அணுகுமுறை தானே. அப்போ உங்களுடைய சொத்து பாதுகாப்பதற்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குது இல்லையா? அப்போ இது வந்து கோபி நயினார்ன்றவர் வந்து அவர் வந்து ஒரு உணர்ச்சிகரமாக பேசுகிறார். அவர் கொஞ்சம் வார்த்தைகள் அதிகமாக விட்டுருக்கலாம், பட் ஆனால் அவருடைய உணர்வுன்றது வந்து நியாயமான உணர்வு தான். தொடர்ந்து நீங்கள் வந்து அதிமுகவினுடைய செயல்பாடுகளும் நீங்கள் அதிருப்தி சொல்லுவீங்க. அதாவது அவங்க முறையான எதிர்க்கட்சியாக நடைபெறதில்லைன்னு. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர்கள் நடந்துக்கிட்டது, அப்படி நடந்துகிட்டு போது தங்கம் தென்னரசு அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் நீங்கள் உங்களுடைய கணக்குகள், அதாவது நீங்கள் வந்து மறைமுகமாக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டியதும், அதற்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஆடு நனைதேன்னு நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கிறது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நிலையில் எதிர்கட்சியான அதிமுகவின் நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ அதிமுக பொறுத்தளவில் அவங்க வந்து ஒரு விகசான கட்சியாக செயல்படலை அப்படின்றது வந்து நான் ஆரம்பத்துலேருந்து சுட்டி காட்டுறேன். மத்திய அரசாங்கத்தையும் அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு தயக்கம், மாநில அரசாங்கத்தையும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எதிர்க்கிறதுக்கு தயக்கம். ஏன்னா இவங்க என்ன ஊழல்லாம் செஞ்சாங்களோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க என்ன ஊழல் செஞ்சாங்கன்றதை ரைடு நடத்தி இவங்க வந்து கைவசம் வச்சுருக்காங்க.
எந்த நேரத்துலையும் கொடநாடு பங்களா தொடர்பான கொள்ளை தொடர்பான விஷயங்கள், கொலை தொடர்பான விஷயங்களில் எடப்பாடியை சிக்க வைக்க முடியும் ஸ்டாலினால். அது மாதிரி தங்கமணி, வேலுமணி விஷயங்கள்லையும் ரைடு பண்ணி வச்சுருக்கிறாரு. எனவே ஒரு பேருக்கு ஒரு எதிர்க்கட்சியாக இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் மற்றொரு பிரம்மாண்டமான ஊழலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக தன்மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக பிஜேபியோடு மிக அணுக்கமாக நெருக்கமான ஒரு உறவை பேணி வருகிறார்கள். திமுகவும் பிஜேபியின் கூட்டணியில் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்கன்னா அதிமுக வந்து அந்த கூட்டணி உரிமையில் பிஜேபி கிட்ட வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை என்னென்னா திமுக ஊழல் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான். அப்போ அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா யாருக்கு பாதிப்பு? அதிக பாதிப்பு திமுகவுக்கு தான் அதிக பாதிப்பு. ஏன்னா இன்றைக்கி அதிமுக இருந்த இடத்துல திமுக இருக்குது. ஆனால் வெளிப்படையாக நான் கூட்டணியை காட்டலையே தவிர ஒரு மறைமுகமான கூட்டணியில் ரெண்டு பேரும் ரொம்ப அட்ஜஸ்டபுளாக போயிட்டுருக்குறாங்க. ஒருவேளை தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வந்து கணிசமான எம்எல்ஏ சீட்டு வேணுன்றதுக்காக அதிமுக நெருக்கடி கொடுத்து ஒரு கூட்டணி அமையுமானால் எடப்பாடி வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை திமுக ஆட்சி ஊழல்கள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான். அது வந்து யாரை பாதிக்கும்? இவங்களை தான் பாதிக்கும். திமுக வந்து அவங்க வாய்ச்சவடால் பேசுகிறதுலையும் ஆணவமாக பேசுகிறதுலையும் அராஜகமாக நடந்துக்கிறதுலையும் அவங்கள மிஞ்சுறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே அவங்க தான் வந்து ரொம்ப கோழைகள். அவங்க பேசுகிற வீராவேசங்களுக்கும் என்ன எகத்தாளமான அவங்க நடவடிக்கைகளுக்கும் அவங்களுடைய கேரக்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ வந்து வெற்று சவடால் பேர்வழிகள் தான். என்னையும் கேட்டிங்கன்னா எடப்பாடி ஆட்சியில் கூட பல்வேறு விஷயங்களில் அவர் கட்டுப்பாடுகளில் இருந்தார். பிஜேபியை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். இவங்க வந்து சகட்டு மேனிக்கு பிஜேபியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விளையாட விட்டுட்டாங்க. ரொம்ப அவங்க கால் ஊன்றுவதற்கு பிஜேபி கால் ஊன்றி விரிந்து பறந்து வியாபித்து தமிழகத்தை வந்து ஒரு என்ன பண்ணுறது விழுங்கிக்கிட்டு இருக்காங்க. கண்கூட பார்க்க முடியுது. இதுக்கு எல்லாமே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா திமுகவுடைய இரட்டை வேடம் தான் காரணம். நீங்கள் சொல்லக்கூடிய திராவிட மாடல் என்ற அந்த கொள்கைக்கு நீங்கள் விசுவாசமாக இல்லை. அதனுடைய தன்மையால் உங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைந்து உங்களிடமிருந்து விலகிக்கிட்டு இருக்காங்க மக்கள். நீங்கள் வந்து ஒரு விளம்பரமான ஆட்கள் தானே தவிர என்ன நேர்மையான ஆட்கள் கிடையாது. பிஜேபி எதிர்ப்பதற்கான ஆட்கள் நீங்கள் கிடையவே கிடையாது. யாருமே கிடையாது. உண்மை அதுதான். பிஜேபி எதிர்க்கிறதுக்கு திமுகவும் கிடையாது, யாரும் கிடையாது, விஜயம் கிடையாது, அதிமுகவும் கிடையாது. அதிமுக வந்து நான் தான் அதில் வந்து பெரிய கிங்கு பிஜேபி எதிர்க்கிறதுன்னு காட்டிக்கல, அவ்வளோதானே தவிர நீங்கள் காட்டிக்கிறீங்க, அவ்வளோதானே தவிர உங்களுக்கும் அதிமுகவுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து நான் ரொம்ப அதாவது இதுவரைக்குமான அரசியலில் என்ன இந்த மாதிரி யார் எந்த இடத்துல இருக்கிறாங்க, யார் யாருக்கு நண்பர்கள், யார் வந்து உண்மையான எதிரிகள், யார் உண்மையான நண்பர்கள்னு தெரியாத ஒரு அரசியல் சூழல் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். இத்தனை ஆண்டு காலத்தில் இது மாதிரியான அனைவருமே ஒரு வேடதாரிகளாக என்ன எல்லாருமே சுயநலம் மட்டுமே ஒரு குறிக்கோள் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. மக்களுக்கானவர்கள் என்று யாருமே இல்லாத ஒரு அவலமான ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீதிமன்றம் வந்து கொடி கம்பங்களை அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே திமுக அவர் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் எல்லாரும் அகற்றிடுங்க அப்படின்னு அறிக்கை விட்டுருக்கார். அவர் சிபிஎம் திரு சண்முகம் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. நீங்கள் எங்ககிட்ட கேட்டிங்களா, அது எல்லாருக்கும் பொது பிரச்சனை தானே, எங்களுக்கு ஒரு 10 கோடி இருந்தால் உங்களுக்கு 300 கோடி இருக்கும், அது எப்படி நீங்கள் இது வந்து அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கப்பட்டது தானே, நீங்கள் இந்த மாதிரி நடந்து கொள்வது சரியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? கொடி கம்பம்ன்றது வந்து ஒரு கொடி கம்பத்தின் மூலமாக அந்த ஊரில் வந்து அந்த கட்சிக்காரங்க இருக்கிறாங்கன்றதுக்கான அடையாளம் சார். அதை எப்படி திமுக அகற்றுவதற்கு துணிவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? திமுக வந்து தன்னுடைய பேஸை வந்து அடித்தளத்தில் இழந்துருச்சு. அதாவது அது தொண்டர்கள் பலத்தாலேயோ அல்லது வந்து கொள்கை பலத்தாலேயோ நிற்கல. அது நிற்கிற கட்சிகளுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு கோபம் வரும். எப்படி நீ எடுக்க சொல்லுவ அப்படின்னு கோபம் வரும். ஏன்னா கட்சி கொடி என்பது வந்து உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஊரில் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கு வந்து அது வந்து ஒரு கௌரவ பிரச்சனை. நம்ம ஊரில் இத்தனை கொடியை நம்ம வந்து வச்சுருக்குறோம், இன்னும் இடங்கள்லாம் நம்ம கொடி இருக்குது, நம்ம இந்த கொடியை நாரை கொண்டு தவக்க வச்சுருக்குறோம், ஏற்ற வச்சுருக்குறோம். ஏன்னா இது மாதிரியான அம்சங்கள் இருக்குல்ல, இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம்.
ஏன்னா நீங்கள் வந்து டிராஃபிக்கு பாதிப்பான இடங்களில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பங்களை அகற்றுங்க அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் கரார நடவடிக்கை எடுத்தீங்கன்னா தப்பு கிடையாது. எங்கேயுமே கொடிக்கம்பம் இருக்கக்கூடாதுன்றது வந்து என்ன இது டெமோக்ரஸி நாடு தானே இது. கொடிக்கம்பம்ன்றது என்ன, ஒரு கட்சியினுடைய உயிர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது நீங்கள் கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஒரு நீதிபதி சொல்கிறாருன்னா அந்த நீதிபதி எதிர்க்க வேண்டிய கடமை ஆளுங்கட்சிக்கு இருக்குது, திமுகக்கு இருக்குது. அது செய்யாமல் அதை வந்து ஆமாம் அது ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது வந்து நினச்சி பார்க்கவே முடியல. சமூகம் பேசுனது சொன்னது எல்லாமே 100% கரெக்டு, நான் அதோட உடன்படுறேன். நீங்கள் வந்து டிராஃபிக்கு பாதிப்பாக இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பங்களை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப நியாயம் இருக்குது. எங்கேயுமே கொடிக்கம்பத்தை நான் பார்க்கக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, கொடிக்கம்பம் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.